மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை திட்டம் விரிவாக்கம் இரண்டாவது கட்டமாக 17 லட்சம் அளவிற்கு மகளிருக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முதல் கட்டமாக 1,13,75,492 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு அவருடைய விரிவாக்கமாக 10,000 உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்பட்டு ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு பகுதியாக தமிழகத்தில் முழுவதும் 10,000 முகாம் நடத்தி அதற்கு அப்போது மகளிர் யாராருக்கு விடுபட்டு போனதோ அவர்களெல்லாம் வந்து தங்களுடைய விண்ணப்பத்தை அளித்து அதன் மூலமாக இப்போது தேர்வு செய்யப்பட்டு இரண்டாவது கட்டமாக 16,94,339 நபர்களுக்கு பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைய தினம் ஒரு பெரிய புரட்சின்னு சொல்லலாம். மனப்பயன் இந்த ஆட்சியில் முதல்வர்கள் பல கட்சிகள் ஆட்சி இருந்தாலும் பல முதல்வர்கள் இருந்தாலும் கட்டமைப்பு ஏற்படுத்தினாலும் தனிநபர் இந்த நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் தனிநபர்களுக்கு இந்த அளவுக்கு 1,30,00,000 மகளிருக்கு இந்த தினம் இந்த உரிமை தொகை வழங்கப்படுகிறது. இது ஒரு காலத்தில் வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது என்று அண்ணா சொன்னார். ஆனால் அந்த கருத்து இப்போது மாற்றியமைக்க வடக்கே தேய்கிறது தெற்கே வாழ்கிறது. அதுக்கு இது போன்ற பல நலத்திட்டங்கள் மக்கள் பலன் பெறுகின்ற நலத்திட்டங்களை இந்த தினம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மகளிருக்கும் பணம் உரிமை தொகை வழங்கப்படுகிறது, மாணவிகளுக்கும் வழங்கப்படுகிறது, மாணவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. இது ஒரு புரட்சிகரமான திட்டம். இதை தொடர்ந்து நம்முடைய நாட்டிலேயே இது இங்கே தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய திட்டத்தை மற்ற மாநிலங்கள் காப்பியடிக்கின்றார்கள் என்று நாட்டு மக்களுக்கு தெரிகின்றது.